சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரை பற்றி சில விமர்சனங்களை முன்வைத்தார். எம்ஜிஆர் தனது சினிமா செல்வாக்கையும் கருணாநிதி மீதான வெறுப்பையும் மட்டுமே கொண்டு ஆட்சிக்கு வந்தார் என்றும் அவருக்கு எந்த கொள்கை ரீதியான பின்னணியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த விமர்சனம் அதிமுகவினரை மிகவும் கோபப்படுத்தியது. அதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் எம்ஜிஆரை விமர்சித்தால் அரசியலிலிருந்து காணாமல் போய்விடுவார் என்று திருமாவளவனுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். எம்ஜிஆர் தமிழக மக்களால் ஒரு கடவுளாக பார்க்கப்படுகிறார் என்றும் அவரை விமர்சிப்பவர்கள் அரசியல் களத்தில் நிலைக்க முடியாது என்றும் அவர் அழுத்தமாக தெரிவித்தார். இந்த விவாதத்தின் போது இபிஎஸ் அதிமுக ஒரு சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்றும் குறிப்பிட்டார். எம்ஜிஆரின் அரசியல் அதிமுகவை சாதி மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களையும் அரவணைக்கும் கட்சியாகவே நிலைநிறுத்தியது என்பது அதிமுகவின் நிலைப்பாடு. இதன் மூலம் அதிமுகவின் சமூகநீதி அடையாளத்தையும் அனைத்து மக்களுக்குமான கட்சி என்ற பிம்பத்தையும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். அத்துடன் இபிஎஸ் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் பற்றியும் கருத்து தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்டிஏ இருந்து ஓபிஎஸ் ஏன் விலகினார் என்பதற்கான காரணத்தை அவர்தான் சொல்ல வேண்டும் என்று கூறினார். இதன் மூலம் அதிமுகவில் இருந்து பிரிந்த ஓபிஎஸ் எடுத்த அரசியல் முடிவுகள் தனிப்பட்டவை என்றும் அதிமுகவுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இபிஎஸ் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். இறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றியும் இபிஎஸ் நம்பிக்கையுடன் பேசினார். அடுத்த 8 மாதங்களில் அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியமைக்கும் என்று அவர் தெரிவித்தார். இது நடந்து முடிந்த தேர்தல்களின் தோல்விகளுக்கு பிறகும் அதிமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அமைந்துள்ளது. மொத்தத்தில் இந்த விவாதம் எம்ஜிஆர் என்ற அரசியல் பிம்பம் இன்றும் தமிழக அரசியலில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காட்டுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆரை விமர்சிப்பது என்பது அவர்களின் கொள்கையையும் பாரம்பரியத்தையும் கேள்வி கேட்பது போல. மறுபக்கம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எம்ஜிஆரின் ஆட்சி முறையையும் திராவிட இயக்கத்தில் அவரது பங்களிப்பையும் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கின்றன. இந்த அரசியல் மோதல் வரவிருக்கும் தேர்தல்களின் போது மேலும் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.